हेलो फ्रेंड्स इनकी நம்ம வந்து பரோட்டா பண்ண போறோம் இது வந்து வெறும் மைதால பண்ணல ஒரு கப் மைதா எடுத்துர்க்கேன் இதுல இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கறேன் பாதி மைதா பாதி கோதுமை மாவு போட்டு நம்ம வந்து இன்னைக்கு பரோட்டா பண்ண போறோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வந்து நம்ம நல்லா சப்பாத்தி பதத்துல வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் இது வந்து நான் மைதாவும் கோதுமையும் கலந்து பண்றேன் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் நம்ம எல்லாம் மைதா போட்டு பண்றத காட்டிலும் கொஞ்சம் கோதுமை மாவு நம்ம வந்து பாதிக்கு பாதி mix பண்ணா வந்து நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நல்லதும் கூட நம்ம மேடை மேல போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து பிசைஞ்சோனா நல்லா சாஃப்ட்டா ஆயிடும் அப்பதான் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா வந்து பரோட்டா கிடைக்கும் இது நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் கடையில வாங்கணும்னு அவசியம் இல்ல நீங்க மைதாவும் கோதுமையும் போட்டு செய்யும்போது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து பிசையிறது ஈஸி மைதா வந்து நம்ம இழுத்து இழுத்து பிசையணும் இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா ஆயிடுச்சு இது வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதல வந்து நம்ம மூடி வச்சிடலாம் காய கூடாது இப்போ மாவு நல்லா பாருங்க நல்லா ஊறிடுச்சு இது ஒரு 1 hour ஊறிச்சு பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு நம்ம வந்து இத எடுத்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் ஒரு சும்மா கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு உருண்டையா பிடிச்சு எண்ணெயில முக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து பாருங்க இப்படி செஞ்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு தனியா வச்சிடலாம் இப்போ இத வந்து இது மாதிரி வந்து கொஞ்சம் எண்ணெயில போட்டு நம்ம வந்து தனியா வச்சுக்க போறோம் இத வந்து நம்ம தனியா வெச்சுக்கலாம்
இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம மைதாவில் செய்கிற மாதிரி தான் ஒருத்தரும் ஒரு மாதிரி செய்கிறாங்க. நமக்கு ஃபைனலாக வந்து நல்லா வந்து சாஃப்டாக பரோட்டா வரணும். இதே போல் எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes வந்து ஊறட்டும். இப்போ நமக்கு 2 கப் மாவில் வந்து ஒரு 9 பரோட்டா வருது. இப்போ இது வந்து ஒரு 15 minutes to half an hour ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பரோட்டா தேய்ச்சிக்கலாம். அதாவது நம்மளோட இது வந்து நல்லா மெலிசாக உருட்டணும், அவ்வளோதான். எவ்வளோ மெலிசாக உங்களுக்கு வருதோ அவ்வளோ மெலிசாக, அந்த ஷேப்பை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் வந்து உருட்ட முடியுமோ, எவ்வளோ தூரத்துக்கு மெலிசாக வந்து நம்ம உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டிக்கலாம். ஜஸ்ட்டு நான் சும்மா தான் உருட்டுறேன், அப்படியே தேய்க்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தி போல் தேய்க்கிறதில்ல. பாருங்க, இது கையிலேயே வந்து தட்டில் கூட வந்து கையில் வச்சு பண்ணுறாங்க. பட் இது எனக்கு ஈஸியாக இருக்குது, நல்லாவும் வருது. இப்படி விரிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கத்தியில் வந்து உள்ளுக்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுட்டேன், அப்படி தான் நான் கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை நீங்கள் தட்டுலேயும் செய்யலாம். இப்போ மெதுவாக எடுங்க, இது மாதிரி கொஞ்சம் இழுத்து இப்படி எடுங்க. எடுத்துட்டு சுற்றிக்கோங்க. இது கடைசியாக வந்து அடியில் அப்படி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். அடியில் இந்த பீஸை வந்து அடியில் வச்சுருங்க. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இனிமேலுக்கு தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து கையிலேயே வந்து நம்ம இது மாதிரி பரப்பிக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க.
கையிலே தான். இனிமேலுக்கு வந்து நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்து தேய்ச்சோன்னா இந்த லேயர்ஸ் போயிடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தவாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம கொஞ்சம் வந்து சைடில் இப்படி அடித்தோன்னா நம்ம இந்த லேயர்ஸ் வந்துடும். இப்போ நமக்கு நல்ல ஒரு லேயராக சாஃப்டாக நமக்கு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது மைதாவும் கோதுமையும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.